கேத்ரின் ஹாங்கி. அவங்க ஒரு வியக்கத்தக்க ஒரு பெண். அவங்க ஒரு டீச்சரா இருந்தாங்க, ஒரு சுவிசேஷகர், அதாவது பிரசங்கம் பண்றவங்க, அப்புறம் பள்ளி ஒருங்கிணைப்பாளர், நிறைய அருட்பணி செய்யறவங்க, அப்படி ரொம்ப வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க ஒரு கவிஞர் கூட. அவங்க 1800ல இங்கிலாந்துல உண்மையாக இயேசுக்கு என்ன செய்தாங்க, ஊழியம் செய்தாங்க. 1867ஆம் ஆண்டில் கேத்தி ஒரு கடும் நோயா பாதிக்கப்பட்டாங்க. அந்த நோயிலிருந்து அப்படியே ரெக்கவர் ஆயிட்டு வரும்போது தி ஸ்டோரி வாண்டட் மற்றும் தி ஸ்டோரி டோல்ட் என இரு பகுதிகளாக ஒரு நீண்ட கவிதை என்ன செய்றாங்க, எழுதுறாங்க. அது இயேசுவுடன் அவரது வாழ்க்கை சம்பவங்களுடனும் அவளுக்கு இருந்த உறவை நெருக்கமான முறையில் என்ன செய்து அந்த கவிதை வெளிக்காட்டுகிறது. எல்லா வசனங்களும் எடுத்துட்டீங்கன்னா கூட இயேசுவையே சுட்டி காட்டி அவருடைய கதையே சொல்லுகின்றன. யோவான் எடுத்தீங்கன்னா, யோவான் தனது நிருபத்தில் ஆரம்பிக்கல, அவர் அப்படிதான் சொல்றாரு. அவரு எவ்வாறு தனிப்பட்ட முறையில் இயேசுவை அனுபவித்தார் என்பதை என்ன செய்றாரு, வாசகர்களுக்கு அவர் நினைப்பு ஊட்டுகிறார். அதாவது எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமாய் இருக்கிறவற்றை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று என்ன சொல்றாரு யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றுள்ளது. இயேசு கிறிஸ்து நம் மீது எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்மால் மற்றவர்களோடு ஈஸியா என்ன செய்யலாம், ஷேர் பண்ண முடியும். இதுதான் கேத்ரின் ஹாங்கி தனது கவிதையில் என்ன செய்றாங்க. இறுதியில அவங்க கவிதையில 2 பகுதிகளும் ரொம்ப ஃபேமஸான, நிறைய பேருக்கு ஃபேவரட்டான பாட்டாக மாறிச்சு. ஒன்னு ஐ லவ் டு டெல் மை ஸ்டோரி மற்றும் டெல் மீ தி ஓல்ட் ஸ்டோரி. ஒருவேளை கேத்ரினை போல நாமும் நம்முடைய சொந்த வார்த்தைகளில் தனித்துவமான வழிமுறையில் இயேசு நம்ம எப்படி நேசிச்சாரு, எப்படி நம்மள வழி நடத்தினாரு, நம்மள எப்படி மீட்டு கொண்டாரு, அதை என்ன செய்யலாம், நம்ம அந்த கதையே என்ன செய்யலாம் மற்றும் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். கர்த்தர் நம்ம மீது எவ்வளவு அன்புள்ளராக இருக்கிறார் என்று நம்ம என்ன செய்யணும், மகிழ்ச்சியோடு படுக்க செல்லணும். அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண நாளைக்கு ரெடியா இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.